இங்க ஜெயாவுமே பொன்னிய சுத்தமா நம்பாம ரொம்பவே பொன்னிய சத்தம் போட்டுட்டு கீழ வந்துடுறாங்க. அதே நேரம் பொன்னியுமே என்ன பண்றது? நான் சரியா தானே செஞ்சேன். உண்மைய சொல்லப்போனா இந்த மாரி சுந்தர் துரோகம் பண்ண விஷயத்த நான் பவானி அக்காட்ட சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே இந்த பக்கம் பொன்னி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட இந்த பக்கம் சக்தியுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன பொன்னி சொல்ற? ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? என்ன லாரி ஒண்ணு இடிக்க வந்துச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஆனா பொன்னியுமே சக்தி கிட்ட, இங்க பாருங்க அது என்னோட விஷயம். என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நீங்க ஒழுங்கா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. ஆனா சக்தியுமே அப்படிலாம் முடியாது. நீ எதா இருந்தாலும் முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுகிட்ட கேட்கறாங்க. ஆனா பொன்னியுமே அது என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி இந்த பக்கம் சக்தி அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இங்க எப்பவும் போல அடுத்த நாள் காலையில சீக்கிரமா பொண்ணு எந்திரிச்சு எங்க வீட்டுல தேவையான எல்லாருக்குமே சமைச்சிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் எழுப்பி அவங்களையும் ரெடி பண்ணி பக்காவா ஸ்கூலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வீட்டுல இருக்க எல்லாருக்குமே எங்க பொண்ணு மேல கோபம் வர ஆரம்பிக்குது. உண்மையை சொல்லப்போனா அந்த எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு 3 பேருக்கு மட்டும் இங்க வெண்ணிலா, பிரீத்தி, அதே நேரம் இங்க ஜெயா, இவங்க 3 பேருக்கு மட்டும் பொன்னியை பார்க்க ரொம்பவே கோபமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொன்னிக்கு நல்ல பேர் கிடைக்கிறத அவங்களால பார்த்துக்கவும் ஏத்துக்கவும் முடியல. சொல்லப்போனா பொன்னி நல்ல விஷயம் பண்ணியிருக்காதான், பட் இருந்தாலும் இப்ப சுந்தர வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டான்னு சொல்லி இங்க வெண்ணிலாக்கு பயங்கரமான கோபம். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரீத்தியுமே இவர் ரொம்பவே சக்தி கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் சக்தி ஃபேமிலியில இருக்க எல்லாரு கூடயுமே இங்க பொன்னி ரொம்பவே ஒட்டி உறவாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே பொன்னி மேல இந்த பக்கம் சுந்தர் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம டைரக்டா பவானிட்ட சொல்லி எங்க பவானி சுந்தரியும் பிரிச்சதே பொன்னிதான் அப்படின்ற மாதிரி அபாண்டமா அவங்க மேல ஒரு பழிய சுமத்தி அது மூலமா அவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பொன்னியுமே இவங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம அவங்க எப்பவும் போல சிவானி பாப்பாவை ரெடி பண்ணி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல பவானியுமே இங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் சிவானி பாப்பாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, பொன்னி நீ ரெடியா தானே இருக்க, நீ வேலைக்கு தானே கிளம்பணும், பேசாம என் கூட கார்ல வந்துரு, நான் உன்ன ஒர்க்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொன்னியுமே இங்க சுத்தி இருக்கிறவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு, இல்ல வேணாங்கா நீங்க போயிட்டு வாங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பவானியுமே இல்ல பொன்னி நீ வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து அவங்களும் கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பிரீத்திக்கும் வெண்ணிலாக்கும் இந்த விஷயத்தை தாங்கவே முடியல. சொல்லப்போனா இவ செஞ்ச ஒரு நல்ல காரியத்தை வச்சு மறுபடியும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிட்டான்னு சொல்லி ரொம்பவுமே அவங்க மேல பொறாமப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க சந்திரசேகரமே ஒரு வழியா பொன்னியோட மனசை இங்க பவானி புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே உங்க எல்லாருக்குமே அதான் ஆசை, அந்த பொன்னியோட மனசை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அவ எல்லாருக்குமே சிரிச்சு ஜாலியா பேசணும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவரோட உண்மையான முகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல அவங்களுமே பொன்னி மேல குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஜெயா பேசுறதை யாருமே பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க எப்பவும் போல அவங்க வேலையை பாக்குறாங்க. ஆனா இங்க ஜெயா பேசின விஷயத்த இங்க பிரீத்தியும் வெண்ணிலா மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எப்பவும் போல பிரீத்தி இங்க ஜெயா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு தெரிஞ்சு இப்போ பவானி அக்காவும் சுந்தரம் பிரியறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பொன்னி தான். ஏன்னா இந்த உண்மையை வெளியில கொண்டு வரேன்னு சொல்லி இங்க சுந்தருக்கு எதிராக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அந்த நாடகத்துல சுந்தர மாட்ட வச்சிருக்காங்க. அப்பதான் கண்டிப்பா பவானியை விட்டு இங்க சுந்தர் பிரிவாங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பொன்னி இதெல்லாம் யோசிச்சு பக்காவா பிளான் போட்டு பண்ணிருக்கான்ற மாதிரி எங்க பிரீத்தியும் வெண்ணிலாவும் எங்க ஜெயாவோட காதலை ஏற்றி விடுறாங்க. அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே நீ சொல்றதெல்லாம் சரிதான் பிரீத்தி, உண்மையை சொல்லப்போனா எனக்கு இந்த பொண்ணியை சுத்தமா பிடிக்கவே இல்லை, இப்போ மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டாரு தான், அவருக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்து மறுபடியும் அவரை வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பேசாம இந்த பொண்ணியை மட்டும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படியாவது சுந்தர கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் பவானியோட சேர்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதனால இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி எங்க ஜெயாவுமே இருக்கிற மானத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்பவே மானங்கட்ட வேலையில இறங்குறதுக்காக இங்க பிரீத்தி கிட்டே வெண்ணிலா கிட்டே ஹெல்ப் கேட்கறாங்க. அதே நேரம் பிரீத்தியுமே இதை நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பா இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், இந்த பொண்ணியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது தான் எங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இந்த பக்கம் ஜெயா கூட கூட்டு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, இங்க பொண்ணியை வெளியில அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துக்கான காம்படிஷனை இவங்க 2 பேருக்குள்ள வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு பிளானோட தான் இருக்காங்க. அதே நேரம் பிரீத்தியுமே இங்க பாருங்க அத்தை, அவளுக்கு இப்ப வருமானம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுல அவ இஷ்டத்துக்கு இருக்கா, முதல்ல நம்ம அந்த வருமானத்தை கெடுக்கணும், அதை எப்படி கெடுக்கணும்னா அவளோட வேலையை நம்ம போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ஜெயாவுமே நீ சொல்றது சரிதான் பிரீத்தி, அவளுக்கு வேலை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வேலையே இல்லைன்னா இந்த வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்ற நிலைமை வரும், அப்போ இந்த வீட்டில் உனக்கு சோறு கிடையாது, நீ வெளியில போ அப்படின்ற மாதிரி அவளை அவமானப்படுத்தி வெளியில் அமைச்சிடலாம் சொல்லி முடிவுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக பிரீத்தியும் வெண்ணிலாவும் சேர்ந்துக்கிட்டு இங்க பாருங்க அத்தை, அவளோட ஓனர் ஒருத்தர் இருக்காங்க, பியூட்டி பார்லர் ஓனர், அவரை நீங்க நேரில் சந்திச்சு பேசணும், அவங்க கிட்ட பேசி எப்படியாவது பொண்ணிய வேலையை விட்டு மட்டும் தூக்கிடுங்க, நீங்க தூக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டமடியா நாங்க பிரச்சனை கொண்டு வரதுக்கு நாங்க வழி பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே தன்னோட வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயாவுமே நீ கவலைப்படாத, நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு அப்படியே அந்த பியூட்டி பார்லர் ஓனரையும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவுமே அந்த விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா அவளை நான் உன்னை அடிச்சு தூக்க சொன்னா என்னடா பண்ண, உன் பாட்டில் பாதியில் அந்த பிளானையும் சொதப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க அந்த டிரைவருமே இல்லை சார், இந்த மாதிரி குறுக்க ஒரு கார் வந்துருச்சு சார், இல்லைன்னா நான் தான் தூக்கி இருப்பேன்ல, சரி காரை பார்த்தோன்னா தான் நின்றுட்டேன், இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை தூக்குறது தான் சார் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் சுந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ சுந்தரமே, இங்க பாரு, உனக்கு இனிமேல் தான் ஒரே சான்ஸ், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த பொண்ணை அடிச்சு தூக்குற, அப்படி மிஸ் பண்ண அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு இந்த பக்கம் சுந்தர் ரொம்பவே கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த அளவுக்கு கோபப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, இவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே பொன்னியை கொல்றதுக்காக ஒரு திட்டம் போட்டிருப்பாரு. அந்த திட்டத்தோட முத பிளானா இந்த பக்கம் வந்து ஒரு லாரி டிரைவருக்கு பணத்தை கொடுத்து இந்த பக்கம் பொன்னி அடிச்சு தூக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல இங்க உள்ள அங்க பியூட்டி பார்லர் ஓனர் வந்து பொன்னியை காப்பாத்திருப்பாங்க. அதே நேரம் இதை நினைச்சு சுந்தரமே ரொம்பவே கோவப்படுறாரு. என்னோட இந்த நிலைமைக்கான காரணம் அந்த பொன்னி தான், அந்த பொன்னியை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க பொன்னியோட உயிர் எடுக்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் பவானியுமே இங்க பொன்னியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, தேங்க்ஸ் பொன்னி, சொல்லப்போனா சிவானி பாப்பா இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தான் அவளை ரொம்பவே கஷ்டத்துல இருந்து காப்பாத்திட்டு இருக்கன்ற மாதிரி பொன்னிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா பொன்னியுமே, இங்க பாருங்கக்கா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க, கண்டிப்பா சிவானி பாப்பாவை நான் பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இவங்க இன்னொரு பக்கம் பவானிக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப எல்லாமே பேசிக்கிட்டு இங்க டைரக்டா அந்த பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் இங்க பொன்னி இறக்கி விடுறாங்க. அப்போ பொன்னி அங்க கார்ல இருந்து இறங்கின உடனே அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே வந்துட்டு, வா பொன்னி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ ரொம்பவே கேஷுவலா இந்த பக்கம் வந்து பொன்னியுமே, ஆமா மேடம் கொஞ்சம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க ரெகுலரா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க பவானியுமே ரொம்பவே ஹாப்பியா சிரிக்கிறாங்க. ஓகேங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பியூட்டி பார்லர் ஓனருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா கரெக்டா அவங்களுமே, என்ன மேடம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க, வாங்க என் ரூம் வாங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானியும் உள்ள கூப்பிட்டு காஃபி சாப்பிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பவானியுமே சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், ஏன்னா புது மனுஷங்களை மீட் பண்றப்ப தான் நம்ம மனசுல இருக்க கஷ்டத்தை மறக்க முடியுங்கிறதுக்காக அவங்களுமே டைரக்டா சரி வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னி, பவானி, இன்னொரு பக்கம் அந்த பியூட்டி பார்லர் ஓனர் இவங்க எல்லாருமே சேர்ந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே பவானி கிட்ட, இங்க பாருங்க உங்களோட சுச்சுவேஷனை பத்தி இந்த பக்கம் பொன்னி என்கிட்ட சொன்னா, கவலைப்படாதீங்க, நானுமே அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் இப்ப சமாளிச்சு எனக்கான ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி அந்த தொழில நான் முன்னேறி வந்துகிட்டு இருக்கேன். அதனால இது துணையா இருந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறது எதுவுமே கிடையாது, உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே பவானிக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா பவானிக்கு இந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் ஆள் தேவை அப்படிங்கிறதுனால பொண்ணுமே ரொம்பவே சைலண்டா இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க எப்பவும் போல ஜெயா பேசின மாதிரி அருள் கிட்ட 5 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்காக அவங்களுமே இங்க டைரக்டா வந்து பெரியசாமி மூலமா 5 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அருளை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பெரியசாமியும், ஆமா இதுக்கு முன்னாடி இவங்களோட மருமகன் இப்படி 15 லட்சத்தை ஏமாத்தினா, இப்ப இந்த அம்மா 5 லட்சம் எடுத்துட்டு போகுது, இது யார்கிட்ட போய் ஏமாற போது தெரியலன்னு சொல்லிட்டு பெரியசாமி நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே அருளுக்கு கால் பண்ணி, இங்க பாரு தம்பி, நீ கேட்ட 5 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணிட்டேன், எங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க அருளுமே, சரி மேடம் இந்த பார்க்குக்கு வந்துருங்க, இங்க எனக்கு கொண்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றாரு. ஃபிக்ஸ் பண்ண அடுத்த செகண்டே இந்த பக்கம் வந்து ஸ்வேதா கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு சுந்தர் நம்ம கையை விட்டு போனாலும் இப்ப சுந்தரோட அத்தை மாட்டிக்கிட்டாங்க, இனிமேல் அந்த ஜெயலட்சுமி மேடம் நம்ம கண்ட்ரோல் தான், அவங்கள வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கணும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்வேதா கிட்ட சொல்லி ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஜெயாவுமே மறுபடியுமே இந்த பக்கம் வந்து தாஸ் கிட்ட ஏமாறுறதுக்காக வாண்டடா போய் மாட்ட போறாங்க.